ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 3 டேஸ் லீவ் கிடச்சிது. சரின்ட்டு அம்மாச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டேன். குட் மார்னிங். சாருக்கு வந்து நாடாக்கட்டல் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால அதில் தான் தூங்குனாங்க நைட்டு. அம்மாச்சி வந்து அரிசி உப்புமா பண்ணுறேன் அப்படின்ட்டு பண்ணாங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலாம் அவ்வளோ பொறுமையாக போட்டு வறுத்துட்ருக்காங்க சிம்மில் வச்சு. நான்லாம் குக் பண்ணுற அவசரத்தில் 1 மினிட்ல இந்த எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிடுவேன் ஃபுல்லாக வச்சு. தென் வந்து அரிசி உப்புமாவுக்கு ஆல்ரெடி ரெடிமேடாக ப்ரிப்பேர் பண்ணால் அதை தான் மிக்ஸ் பண்ணாங்க. அதை போட்டு நல்லா வறுத்துட்டாங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. தென் வந்து ஆல்ரெடி 2 பங்கு அளவுக்கு ஹாட் வாட்டர் வந்து வச்சுருந்தாங்க. அதை வந்து இதில் ஆட் பண்ணிட்டாங்க. ஹாட் வாட்டர் ஊற்றுறப்ப அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் ஃபுல்லில் வைக்கணும் அப்படின்லாம் வந்து அம்மாச்சி நிறைய டிப்ஸ்லாம் சொல்லிகிட்டே சமைச்சிட்ருந்தாங்க. தென் வந்து பெருங்காயம், கொஞ்சமாக சால்ட் வந்து பார்த்துட்டு அப்பையும் அதை கொஞ்சம் போல் பத்தலைன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணாங்க. அவ்வளோதான். நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா வந்து குக்கர் வந்து மூடிடலாம். தென் நான் ஜென்ரலாக மூடிட்டு அப்படியே விட்டுருவேன். அம்மாச்சி வந்து அந்த உள்ளர இருந்து ஆவி வந்தால் தான் அந்த வெயிட் வந்து வைப்பாங்க. அதனால தூக்கி பக்கத்துலேயே கழட்டி வச்சுட்டாங்க. தென் உப்புமாவுக்கு வந்து 2 விசில் வச்சோன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா பிசு பிசுன்னு இல்லாமல் ஷைனிங்காக இருக்கிறதுக்கு லாஸ்ட்டாக கொஞ்சம் போல் எண்ணெய் வந்து சூடு பண்ணி ஊற்றுனாங்க. தென் வந்து நான் சைடில் வந்து தக்காளி குருமா வச்சுருந்தேன் இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக. இன்றைக்கி டே வந்து ரொம்பவே ஹாப்பியாக போச்சு. தேங்க்யூ.